ஓம் நமச்சிவாய நமக. சிவதாண்டவங்களில் ஒன்றான ஆனந்த தாண்டவத்தை பற்றி இன்று காண்போம். பார்க்கடலில் 5 தலை நாகமான ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு. திடீரென மகாவிஷ்ணுவின் உடல் பாரம் அதிகரித்ததால் சிரமப்பட்ட ஆதிசேஷன், சுவாமி, நான் படுக்கையாக இருந்து தங்களை தாங்கி வருகிறேன். அப்படி இருக்க இன்று மட்டும் தங்கள் பாரம் அதிகமாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று வினவினார். அதற்கு மகாவிஷ்ணு, முன்பொரு முறை சிவனின் ஆனந்த தாண்டவ நடனத்தை கண்டேன். அதை இன்று நினைத்து கொண்டேன். அந்த சந்தோஷத்தினால் என் உடல் பாரம் மிகுந்திருக்கலாம் என்று பதிலளித்தார். இதை கேட்ட ஆதிசேஷன் தனக்கும் நடனத்தை காண விருப்பம் என்றார். அதற்கு மகாவிஷ்ணு, சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் உன் விருப்பம் கைகூடும் என்றார். ஆதிசேஷன் கைலாயம் சென்று தவம் செய்ய ஈஸ்வரன் பிரசன்னமானார். தன் விருப்பத்தை அவரிடம் ஆதிசேஷன் கூற, நீ பூலோகத்தில் வியாக்கிரபுரம் எனப்படும் சிதம்பரம் செல்வாயாக. அங்கு உன்னை போல் வியாக்கிரபாதன் என்பவன், வியாக்கிரம் என்றால் புலி, புலிக்கால், புலிக்கைகளுடன் கூடியவனாய் என் ஆனந்த தாண்டவத்தை காண விரும்பி ஸ்ரீ மூலநாதரை பூஜித்து வருகிறான். நீ அங்கு போய் இரு. தை மாதம் குருவாரத்தில் பூச நட்சத்திரத்தில் நாம் அங்கு ஆனந்த தாண்டவம் ஆடுவோம். ஆனால் நீ உன்னுடைய 1000 தலைகளுடன் பாம்புருவத்தோடு போனால் எல்லாரும் உன்னை கண்டு அஞ்சுவார்கள். எனவே அத்திரி மகிரிஷி அனுசூயை தம்பதிக்கு குழந்தையாவாய். உனக்கு பதஞ்சலி என்ற பெயர் உண்டாகும். மனித சரீரமும் 5 தலை பாம்பு உருவமும் கொண்டு அவனோடு இரு என்றார். அதே போல பூலோகம் அடைந்த ஆதிசேஷன் பதஞ்சலியாகி வியாக்கிரபாதரை சந்தித்து ஸ்ரீ மூலநாதரை பூஜித்து குறிப்பிட்ட பூச நட்சத்திர நாளில் சிவபெருமானின் ஆனந்த திருநடனம் காணும் பேரும் பெற்றார். பதஞ்சலி முனிவர் தனக்கு நடன காட்சி கொடுத்த இறைவனை சிவலிங்கமாக நிறுவி வழிபட்டார். அனந்தனாகிய பதஞ்சலி வழிபட்ட சிவன் என்பதால் இந்த சிவன் அனந்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். எனவே இக்கோவிலின் தனி சந்ததியில் பதஞ்சலி முனிவர் அனுக்கிரக மூர்த்தியாக காட்சி தருகிறார். சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் தவம் இருந்தார் அல்லவா? அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆட இசைந்தார். புலித்தோல் உடுத்தி, உடுக்கை, அனல், மான், மழு, நாகாபரணம் தரித்தும், வலக்கையால் டமருகத்தை அடித்தும், இடக்கையால் அக்னி ஏந்தியும், ஒரு கையால் அபயம் அளித்தும், மறு கையால் பாதத்தை காட்டியும் நடனமாடினார். இத்தினத்தை ஆதிரை திருநாள் அல்லது ஆருத்ரா தரிசனம் என்பார்கள். ஆனந்த தாண்டவ திருவுருவை சிவன் கோயில்களில் காணலாம். இவரை ஆடல் வல்லான் என்றும் கூத்திரைவர் என்றும் நடராசர் என்றும் கூறுவர். திருநாவுக்கரசர் தல யாத்திரை மேற்கொண்ட போது கோவில் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்துக்கு வந்தார். ஆடன் வல்லானை கண்டால் ஆடல் வல்லானின் ஆனந்த தாண்டவத்தை கண்குளிர கண்டார். வளைந்த புருவமும் கோவை பழம் போன்ற சிவந்த திருவாயும் புன்னகை குளிர்ச்சடையும் பவளம் போன்ற மேனியில் பால் வெந்நீரும் இனிமை தரும் தூக்கிய திருவடியும் கண்டார். இக்காட்சியை கண்டு மகிழ உள்ளம் அகம் குளிர மனித பிறவியை மேன்மேலும் எடுக்க வேண்டும் என்று பாடினார். இந்த பாடல்தான் குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிழ்ச்சிறப்பும் என்ற புகழ்பெற்ற பாடல். சிவன் கோவில்களில் இத்தகு வடிவத்தில் கூத்தரசர் திகழ்கிறார். மதுரையில் கால் மாற்றி ஆடி ஆனந்த கூத்தராக திகழ்கிறார். இந்த தாண்டவம் பிரபஞ்ச நியக்க நடனம் என்று போற்றப்படுகிறது. ஏக நடனத்துக்கும் உள்ள ஏக தத்துவத்தை விளக்கும் வடிவமாக நடனம் விளங்குகிறது. மிகையில்லா உண்மையை வெளிப்படுத்தும் இந்த நடனத்தை பரத கலையின் சின்னமாக மக்கள் போற்றுகின்றனர். இந்த ஆனந்த தாண்டவத்தில் குற்றாலத்திலும் காணலாம். பரதநாட்டியத்தை முதலில் உத்தரகோச மங்கையில் சிவபெருமான் தான் அறிமுகம் செய்தார். அன்றைய தினம் சிவனும் பார்வதியும் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார்கள். ஓம் நமச்சிவாயா. நன்றி.